மானிய கோரிக்கை 9 பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையோர் நலத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 9 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1415 கோடியே 4 லட்சமும் மூலதன கணக்கில் ரூபாய் 280 கோடியே 78,94,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 94 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் முதல் மாண்பு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆசின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம். ஜெயவர்கள் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி.வி. மார்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கதர் பாட்ஷா முத்துராமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் கா. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஹரிபாஸ் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் கா. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் சா. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. சி. கோவிந்தன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஆ. அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. வெங்கடாஜன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திருமதி ஜெயசுவத லட்சுமிகாந்தன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஓ.எஸ். மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. வி. மெய்யன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா. வைத்திலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பூண்டி கே. கலைவாணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா. அண்ணாதுரை அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம். ராஜு அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். பி. வேலுமணி அவர்கள். மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவை முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு சமூக நீதித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லிதான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு பதில் சொல்லலாம். அதுதான் சரியா. இல்லை, நான் ஏதாவது இல்லைங்க, அதாவது மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பு உங்களுக்கு முந்தின நாளே வந்துடுது. மானிய கோரிக்கைகளை ஒட்டி அறிவிப்பு அரசினுடைய புதிய திட்டங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிற போதே கூறுகிறது மூலமாக உங்க கையில் வந்து விடுகிறது. அப்போ அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்க பேசுகிற போதே மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம், கொடுத்திருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்க சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்க எல்லாம் பேசி முடியுங்க. நீங்க எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளை வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமா பேசிய பிறகு அந்த தொகுதியில தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும், அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய நோக்கமே அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்ல புதிய நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே திட்டங்களுடைய ஒட்டி அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்ல இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்ல உட்காருங்க 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 உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்க உட்காருங்க. இல்ல அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தான் அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர், நீங்க ஒரு கருத்தை சொல்லுவீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும்.
எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போய் கவலையில் நான் சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் பேரவைத் தலைவர்களே, முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும் செய்யும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்றீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க, கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதுல பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதலே கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப எல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பாக்குறேன். நான்